அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஏகதந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தனோதன் பிரஜோதயார் முந்தும் தேவர்கள் யாவருக்கும் மூலவன் இந்து வாணுதல் ஈசன் மெய்க்காவலன் வந்து வேண்டுவோர் வாழ்வுரை செய்த நந்திதேவன் நத்தால் தொழுதேத்துவமே அப்பனை நந்தியை ஆறாமுதிலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பரு சாயுமன் ஏத்துமின் ஏத்தினால் ஈசருள் பெறலாமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவர் தம்மை நன்னறி உய்ப்பது வேதம் நான்கில் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயமே. அப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றி அற்புதமான பதிகங்களை நால்வர்களும் பாடியிருக்கிறார்கள். அதிலே மாணிக்கவாசகர் சிவபுராணத்தையும் மற்ற அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் தேவார பதிகங்களையும் பாடல்களையும் பாடியிருக்கிறார். அப்படி ஞானசம்பந்தர் பாடிய ஒரு அற்புதமான 11 பதிகங்களில் ஒரு சிறந்த பதிகம்தான் கோளறு பதிகம். இந்த கோளறு பதிகத்தை யாரொருவர் தினசரி பாராயணம் செய்கின்றார்களோ அவர்கள் நவகிரகங்களுடைய தாக்கத்தில் இருந்தும் கிரகங்கள் மற்ற கிரகங்களுடைய தாக்கத்தில் நட்சத்திரங்கள் சில ஆகாத நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திரங்களுடைய தாக்கத்தில் இருந்தும் 4448 வகையான பிணிகளில் இருந்தும் எதிரிகளிடத்தில் இருந்தும் மனை சாஸ்திரத்தால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் வன விலங்குகள் விஷப்பாம்புகள் கால்நடைகள் இவற்றால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் அரசனை போன்ற அன்று இன்றைக்கு நம்ம அரசியல்வாதிகள் நம்ம எடுத்துக்கணும், ஒரு நாட்டை ஆள்பவர்கள் அவர்களால் வரக்கூடிய துன்பங்களில் இருந்தும் வழக்கு விவகாரம் கேஸ் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்தும் கடன்களில் இருந்தும் நம்மளை காப்பாற்றி கொண்டு இந்த பதிகத்தை பாடுவதால் சிவனுடைய அனுகிரகம் பெற்று நன்மை கிடைக்கும். இது ஆணை என்று ஆணையிட்டு சொல்கிறார். அன்று எம்ஜிஆர் ஆணையிட்டார், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார். அது மாதிரி அவர் இங்கே ஆணையிட்டு 11 பாடல்களை பிரமாதமாக தந்திருக்கிறார். இந்த 11 பாடல்களையும் நான் பாடி தமிழாக்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாடல்களை தினசரி 2 முறை பாடினால் நன்மை, 1 முறையாவது நீங்கள் காலை பாடணும். இப்போ நம்ம உடம்பு சரியில்லை ஏதாவது மாத்திரை போட்டு தானே தீரணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோளாறு பதிகத்தை பாடிட்டீங்கன்னா ஞானசம்பந்தருடைய அருளால் சிவபெருமான் உங்கள்கிட்ட இருப்பார். எந்த ஒரு பாதிப்பு நீங்களா ஒரு இடத்துல போகிறோம், எதிரி இருக்கேன், அந்த எதிரியோடு நமக்கு சாதகமாக பேசுவார். கடன் பெற வேண்டிய சூழ்நிலை நம்ம மனித வாழ்க்கையில் இருக்குது. அந்த கடனை தீர்ப்பதற்கு கூட இந்த பாடல் நமக்கு உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கி என்ன வியாதி வருதுன்னு நம்ம சொல்ல முடியல, புதுசாக அது வருது இது வருது அந்த வருது இந்த வருதுங்கிற. அதனால் என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்திலே 4448 வியாதிகள் மொத்தம் இருக்கான். அந்த வியாதிகள் எல்லாம் இந்த பாடலை பாடினால் எந்த வியாதியாக இருந்தால் நம்மளை அணுகாது. அப்படியே அணுகினாலும் தக்க மருத்துவ ஆலோசனையோடு இறை சக்தியோடு இந்த கவசத்தால் நாம் காப்பாற்றப்படுவோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், நாய் வச்சுருக்காங்க, பசு இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, வனவிலங்குகள் இருக்குது, கால்நடைகள் இருக்குது, எதாலையும் நமக்கு பாதிப்பு வரலாம், வண்டி வாகனங்களாலையும் பாதிப்பு வரலாம். இந்த பாதிப்புகளெல்லாம் இருந்து காப்பாற்றுவதற்கும் அவர் ஒரு பாரணி சொல்கிறார். பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய பிரபஞ்ச சக்திகள். அதனால் இன்றைக்கி எவ்வளவோ தாக்கங்கள் ஏற்படுது. அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் ஒரு பில்டிங்கில் ஃப்ளைட் போய் மோதி நெருப்பால் எத்தனை பேர் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி பூமி பூகம்பம் ஏற்படுது, புயல் காற்று வருது, மழை வருது, நீர் வருது, கொந்தளிப்பு வருது, ஆகாயமே இடி மின்னல் ஆகுது. ஆக இந்த பஞ்சபூதமும் நமக்கு சாதகமாக இருக்குங்கிறார். ஆனால் இலங்கையை போன்ற அசுரர்கள் அரசன் மற்றும் நமக்கு இன்றைக்கி அரசியல்வாதி எடுத்துக்கிறவனா அவங்களாம் இருந்தால் கூட அவங்களால் வரக்கூடிய துன்பங்கள் கூட நமக்கு நேராது. இப்படி இந்த கோளாறு பதிகத்தை தினசரி யார் ஒருவர் உள்ளன்போடு மகாகணபதியை நினைத்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து சிவனை நினைத்து இந்த பாராயணத்தை நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படும் என்று உறுதி. அதனால் இதற்கு ஞானசம்பந்தரின் கோளறு பதிகமும் மற்றும் வாழ்க்கை வளர்ச்சி நம்மளுடைய பாதுகாப்பு அனைத்திற்கும் இந்த துதி பயன்படக்கூடிய இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு துதியை இன்று உங்களுக்கு நான் தருவதில் மிக பெருமிதம் அடைகிறேன். இப்போது அந்த துதிக்குள் உள்ளே செல்வோம். ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கக்கூடிய ஒரு பாராயணம். வேயிறு தோழி பங்கன் மெடுனுண்ட வீணை தடவை மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசர அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இதில் ஒரு சிவபெருமானுடைய வர்ணனையோடு அந்த விவரம் தொடங்க. அந்த வர்ணனையோடு நான் உங்களுக்கு சொல்கின்றேன். மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமாதேவியை இடப்பக்கமாக கொண்டவனும் உலகம் வாழும் பொருட்டு நஞ்சினை கழுத்தில் அடங்கியவரும் இவ்வுலகை படைக்கும் பொருட்டு வீணை வாசித்து நாதத்தை எழுப்பி கொண்டிருப்பவரும் 3ஆம் பிறை சந்திரனையும் கங்கையும் முனிமேல் அணிந்தவனும் ஆகிய சிவபெருமானே, என் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பவரே, உன்னை வணங்குவதால் ஞாயிறு முதலிய 7 நாட்களும் அவற்றோடு சேர்ந்த ராகு ஏதுகளும் சேர்ந்து 9 கோள்களும் துன்பம் நீக்கி இவர்களால் வரக்கூடிய எந்த துன்பங்களும் நீக்கி அவர்களால் யாவருக்கும் மிகவும் நன்மையாக அமையும் என்று
இந்த நவக்கிரக தோஷத்தில் விடுபடுவதற்காக இந்த முதல் துதி பாராயணத்தை ஞானசம்பந்தர் பெருமான் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது பாடல், என்படு கொம்பொடாமல் இவர் மார்பிளங்க எருதேறியுடனே பொன்பத்தி மாலை புனை சூடி வந்து உள்ளமே புகுந்ததனால் 9 1 7 18 6 உடனாய் நாள்கள் அவைதாம் அன்போடு அவை நல்ல 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 அடியார் அவருக்கு மிகவே. அதனால் உங்களுக்கு 12 நட்சத்திரங்கள் ஜாதகத்தில் ஆகாத நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது திருவாதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், பூரம், சித்திரை, மகம், சுவாதி, பூராடம், பூரட்டாதி, கேட்டை, திருவாதிரை. இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே இந்த நட்சத்திரங்களை ஒரு பயணம் சென்றால் அல்லது ஒருவர் இந்த நட்சத்திரங்களில் ஏதேனும் முயற்சிகள் செய்தால் அல்லது இந்த நட்சத்திரங்கள் யாரேனும் ஒருவர் படுக்கையில் அதாவது நோய்வாய்ப்பட்டால் மீள்வது கடினம் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. ஆனால் ஞானசம்பந்தருடைய இந்த பாடலால் அதாவது என்படு கொம்படாமல் இவர் மார்பிளங்க எழுதியல் உடனே பொன்பத்தி மாலை புனை சூடி வந்து உள்ளமே புகுந்ததனால் 9 1 7 18 6 உடனாய் நாள்கள் அவைதாம் அன்போடு அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. சிவபெருமான் எலும்பு, பன்றியின் கொம்பு, ஆமையின் ஓடு இவை மார்பில் விளங்க காளிய வாகனத்தில் மேல் ஏறி உமாதேவியோடு பொன்னிறமான ஊமத்தை மலர் கங்கை இவற்றை சூடிக்கொண்டு என் உள்ளத்திலே புகுந்ததால் பயணத்திற்கு ஆகாத படுதான இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் பலவீனம் செய்யாமல் மாறாக நமக்கு நன்மையே செய்யும் என்று, இந்த நட்சத்திரங்கள் நமக்கு நன்மையே செய்யும் என்று ஞானசம்பந்தர் பெருமான் சிறப்புடன் கூறியிருக்கிறார். மூன்றாவது பாடல், இந்த மூன்றாவது பாடல் என்ன, திருமகள் அருள், துர்க்கை அருள், கலைமகள் அருள், பூமாதேவியினுடைய அருள், அஷ்டதிக்கு பாடகருடைய அருள் அனைத்தும் கிடைப்பதற்குண்டான ஒரு துதி. உருவலர் பவளமேனி ஒழிந்து உமையாளோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து உள்ளமே புகுந்ததனால் திருமகள் கரையை தூர்தி செய்மாத பூமி திசை தெய்வங்களான பலவும் அருதிலே அவை நல்ல 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 அடியாரவருக்கு மிகவே. சிவபெருமான் அழகு பொருந்திய பவளம் போன்ற தன் உடம்பில் திருநீற்றை அணிந்து தன் சடைமுடி மேல் மணமிக்க கொன்றை சந்திரன் இவற்றை சூடி உமாதேவியோடு காளை வாகனத்தில் ஏறி என் உள்ளத்திலே புகுந்து வீட்டிருக்கிறார். ஆகவே இலக்குமி, கலைமகள், துர்க்கை, பூமி, திசை தெய்வங்கள், திசைனா அஷ்டதிக்கு பாலகர்கள், திசைகள் ஆகியவை முறைப்படி நமக்கு நன்மையே செய்பவர்களாக இருப்பார்கள். இந்த துதியை பாடினால் கலைமகளுடைய அருள் கிடைக்கும், திருமகளுடைய அருள் கிடைக்கும், துர்காதேவியுடைய அருள் கிடைக்கும், பூமாதேவியினுடைய அருள் கிடைக்கும், 8 திக்கு பாடலுடைய அஷ்டதிக்கு பாடலுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இப்போது நாலாவது பாடல் வந்து என்ன அப்படின்னா, காலனால் வரக்கூடிய துன்பங்கள், யமனால் வரக்கூடிய துன்பங்கள், அக்னியால் வரக்கூடிய துன்பங்கள் மற்றும் அவனது தூதுவர்களால் மற்றவருடைய கெடுபலன்களால் நமக்குடைய துன்பங்களெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு பதிகம். மதிநூதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் இணைந்தேன் உள்ளமே புகுந்ததனால் கொதியிரும் காலனங்கி நம்மளோடு தூது கொடுநாய்களான பலவும் அதிகுணம் அவை நல்ல 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 அடியாரவருக்கு மிகவே. பிறைச்சந்தனை போன்ற நெற்றியை உடைய உமையாம்பிகையோடு இமயமலையில் வீட்டிருக்கும் வேதங்கள் ஓதுகின்ற எங்கள் சிவபெருமான் கங்கை கொன்றை மாலை இவற்றை தன் முடிமேல் அணிந்து கொண்டு என் உள்ளத்திலே புகுந்தார். ஆகவே சினம் கொள்ளுகின்ற காலன், யமன், அக்னி, அவனது தூதுவர்கள் மற்றும் நமக்கு கொடு நோய்கள் பலவும் கொடுமை செய்யக்கூடியவர்கள் இவர்களால் நமக்கு வரக்கூடிய எந்த துன்பங்களும் நீங்கி இவர்களும் நமக்கு நன்மையே செய்வனவாகும் என்று சொல்லுகின்றார். இப்போது வரக்கூடிய 5வது பாடல் பஞ்சபூதத்தினுடைய பிரபஞ்ச சக்தி, நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள், வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களும் நமக்கு அருளாசி தரக்கூடிய அற்புதமான துதி இப்போது பாடக்கூடிய 5வது பாடல். நஞ்சனி கண்ட எந்தை மடவாதோடும் விடையேறும் எங்கள் பரமன் துஞ்சிறு வன்னி கொண்டை முடிமேல் இணைந்து என் உள்ளமே புகுந்ததனால் வெஞ்சின அவுணரோடும் ஊரும் இடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் ஊரும் இடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. நஞ்சை கொண்ட கழுத்தை உடையவனாகி உமாதேவியோடு காளை வாகனத்தில் மேல் ஏறி வருகின்ற எங்கள் சிவபெருமான் நெருங்கிய இருள் போன்ற வன்னி கொண்ட இவற்றை தலைமேல் அணிந்து கொண்டு என் உள்ளத்திலே வீற்றிருக்கிறார். ஆகையால் கடுமையான கோபத்தையுடைய அரக்கர்கள், கொடிய இடி மின்னல், ஐம்பெரும் பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், கொடிய இடி மின்னல், ஐம்பெரும் பூதங்கள் ஆகியவை அடியவருக்கு கொடுமை செய்ய அஞ்சும் நன்மையே செய்யும். பஞ்சபூதங்கள் பிரபஞ்ச சக்தியை நன்மை செய்யும். பஞ்சபூதம்தான் சிவன்,
சிவன் தான் பஞ்சபூதம். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவருக்கு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைங்கிறார் திருமூலர். இன்னும் சொல்ல போனால் எல்லாம் இருந்தாலும் ஈசனருள் இல்லையே இல்லாதன்மை என்று எண்ணி பணிவாய் என்கிறார் இடைக்காட்டார். பெற்ற தாயினை மகன் மறந்தாலும், பிள்ளை பெற்றதாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரே மேவிய உடல் மறந்தாலும், கத்தக நெஞ்சங்களின் கலை மறந்தாலும், நற்றவத்து உள்ளிருந்தோம் நமச்சிவாயத்தை நான்மை என்று சொல்கின்றார் வள்ளல் பெருமான். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் அவரை நினைக்க வேண்டும் என்று சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார். அது மட்டுமில்லை, அதாவது அவருடைய ஈசனை பணிவதால் நமக்குடைய பிறவி பயனை கூட அகற்றி விடுவார் என்று பிரமாதமாக உங்களுக்கு மாணிக்க வாசகர் அற்புதமாக அந்த சிவபுராணத்தில் சொல்கின்றார். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ்வழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் வாழ்க. அப்படிப்பட்ட அந்த எல்லோரும் சொல்லக்கூடிய சிவனுடைய அந்த அற்புதமான மந்திரங்களில் ஞானசம்பந்தரும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கோளாறு பதிகம் நம்மளுடைய ஒரு அருமருந்தாக இருக்கும். அப்படி அற்புதமான பாடல்களில் இப்போது வருவது 6வது பாடல். வாரி அதளது ஆடை வரி கோவணத்தர் மடவாள் தோனோடும் உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உள்ளமே புகுந்ததனால் கோளறி உழுவையோடு கொலையான் கேளல் கொடுநாகமோடு கரடி ஆளறி அவை நல்ல நல்ல அடியாரவிற்கு மிகவே. அதாவது மிருகங்களிடத்தில் இருந்தும் விஷமான பூச்சிகளிடத்திலிருந்தும் கொடு நாகங்களிடத்தில் நம்மளை தப்பிப்பதற்காக சொல்லப்பட்ட பாடல் தான் இந்த 6வது பாடல். சிவபெருமான் ஒளி பொருந்திய வரிகளை உடைய புலியினது தோலை ஒடித்து கொண்டு வரிந்து கட்டிய கோவணத்தோடு உடையவராய் உமாதேவியோடு வீட்டிருக்கிறார். அவர் அன்று அடர்ந்த வன்னி கொன்றை ஆகிய மலர்களை கங்கை நிதி இவற்றை சூடிக்கொண்டு என் உள்ளத்திலே புகுந்தார். அதனால் வலிமை பொருந்திய புலி, கொடிய நாகம், பன்றி, யானை, கரடி, வலிமை மிக்க நரசிங்கம் ஆகியவை நன்மையே செய்வன. இப்படிப்பட்ட கொடிய மிருகங்கள் கூட நமக்கு நன்மை செய்யாது. இந்த பாடலை பாடினால் எந்த மிருகங்களும் கால்நடைகளும் விஷப்பூச்சிகளும் நம்மை ஒன்றும் செய்யாது என்று அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று இந்த 6வது பாடலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 7வது பாடல் என்னது அப்படின்னா, நமக்கு நன்மையான விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான பாடல். அது செப்பிலமுலை நன்மையோடு விடையேறும் செல்வன் அடைவார் ஒப்புல மதியம் அப்பு முடிமேல் அணிந்தன் உள்ளமே புகுந்ததனால் வெப்போடு குளிர்வாத மிகையான பித்தம் விடையாக வந்து நல்ல அப்படி அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. அதாவது இந்த நாம் இப்போ பாடிக்கக்கூடிய இந்த பாடல் அதை 7வது பாடல். இந்த 7வது பாடல் வியாதியை நீக்கி நமக்கு மன சந்தோஷம், அதாவது ஆரோக்கியமாக இருப்பதற்கு உண்டான அந்த துதி. செப்பு போன்ற இளமையான மார்பகங்களை உடைய உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டு காளை வாகனத்தின் மேல் எறிவர் எங்கள் சிவபெருமான். அவர் இளமையான சந்திரனையும் கங்கை நதியையும் தலைமேல் சூடிக்கொண்டு என் உள்ளத்திலே புகுந்தார். அதனால் வெப்பம், குளிர், வாதம், பித்தம், வெப்பம், குளிர், வாதம், பித்தம், முன் செய்த வினைகள் கர்மா ஆகியவற்றை வருந்த மாட்டார், நன்மை செய்வார். அத்துடன் 4448 பிணிகளும் சிவபக்தரை அண்டாதுங்கிறார் ஞானசம்பந்தர். அதற்கடுத்த பாடல், அதாவது இந்த இப்போ நம்ம பாடக்கூடிய பாடல் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பாடல் தான். வேல்படி விடி செய்து அன்று விடைமேல் இருந்து மடவாளதவனோடு உடனாய் வான்மதி கொன்றை மலசூடி என் உள்ளமே புகுந்ததனால் 7 கடல் சூழ் இலங்கை அரசன் அசுரன் இவர்களோடு இடராது நலியா ஆழ்கடல் அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. அதாவது மன்மதனைப் போல எரியும்படியான நெற்றிக்கிணை உடைய விழித்த சிவபெருமான் உமாதேவியோடு உடனாகிய பிறைச்சந்திரன் வன்னிமலர் கொன்றை மலர் ஆகியவற்றை சூடிக்கொண்டு என் உள்ளத்திலே புகுந்தார். அதனால் இலங்கை போன்ற அரசர்கள், அந்த காலத்தில் ராவணேஸ்வரன் எவ்வளோ பெரிய கொடுமையான பலரை செய்திருக்கிறார், அது மாதிரி இலங்கை போன்ற அரசர்கள் முதலான அசுரர்கள், ஏன்னா நாளைக்கு யார் இறைவனுடைய அருளை பெற்று யாரை கொடுமைப்படுத்த வர நமக்கு தெரியாது, அதனால தான் அப்படி சொல்கிறார். இலங்கை அரசன் போன்று முதலான அசுரர்கள் செய்யும் துன்பங்கள் யாவும் நமக்கு வந்துடாமலும் ஆழமிக்க கடலும் நமக்கு நன்மையை செய்வனவாகும். ஆக இவங்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றி கொள்ளவும். இன்றைக்கி நம்ம அரசன்னு சொன்னோம்னா நம்ம அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்களால வரக்கூடிய துன்பங்களும் மற்றும் ஆழமிக்க கடலும் நமக்கு நன்மையை செய்யும் என்று இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது. அதற்கடுத்து வரக்கூடிய 9வது பாடல், பலபல வேடமாகும் பரநாரி பாகன் பசியேறும் எங்கள் பரமன் சலக மகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்ததனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடும் தேவர் வருங்காலமான பலவும்
அலைகடல் மேற அவை நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அதாவது அடியவர்களுக்காக பலவுள்ள திருவுருவங்களை கொள்ளும் எங்கள் சிவபெருமான். இப்போ நாம் சொல்லக்கூடிய பாடல் மும்மூர்த்திகளுடைய அம்சங்களும் நமக்கு கிடைப்பதற்குண்டான பாடல். அது பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசியேறும் எங்கள் பரமன் சகல மகளோடு எருக்கு முடிமேல் எழிந்த உள்ளமே புகுந்ததனால் மலர்மிசையோடும் மாலும் மறையோடும் தேவர் வருங்காலமான பலவும் அலைகடல் மேறவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அடியவர்களுக்கு பலவுள்ள துருவுரங்களை கொள்ளும் எங்கள் சிவபெருமான் உமாதேவியோடு இடர்பாகனத்தில் கொண்டு காலை வாகனத்தில் மேறி கங்கை எருக்கை வெட்டி முடிமேல் அணிந்து கொண்டு என் உள்ளத்திலே புகுந்த காரணத்தால் பிரம்மன், திருமால், வேதங்கள், தேவர்கள், அதாவது பிரம்மன், திருமால், வேதங்கள், தேவர்கள், கால வேறுபாட்டால் வரும் துன்பங்கள், கால வேறுபாடு கிரகங்களால் கோச்சாரங்களால் அன்றைய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், கடலாலும் மலையாலும் வரும் துன்பங்கள் யாவும் நல்லனவாக முடியும் என்று சொல்லுகின்றார். இப்போது 10வது பாடல். இந்த 10வது பாடல் என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு நினைத்து நம்மளுடைய விபூதிகளையோ அவருடைய சின்னங்களையோ நாம் அணிந்து கொள்வதால் என்ன நன்மை என்று இந்த பாடல் சொல்லப்படுகிறது. இந்த பாடலை பாடி கூன்பாண்டியனை, மதுரையில் உள்ள கூன்பாண்டியனை விபூதியை பூசி, விபூதி அவருடைய பாடலை பாடி விபூதி பூசி அவருக்கு இந்த ஏற்பட்டிருக்க நோயை தீர்த்து விட்டார். சமண மதத்தினரை எதிர்த்து சைவமே சிறந்ததென்று நிரூபித்து காட்டிய பாடல் இந்த பாடல். அது மட்டுமல்ல, நின்ற சீர் நெடுமாறனாக கூன்பாண்டியனை அமர்த்தியதும் அந்த மதுரையிலேயே ஞானசம்பந்தருடைய இந்த பாடல் தான். கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்ல குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாக முடிமேல் இணைந்தன் உள்ளமையை புகுந்ததனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீர் செம்மை திடமே அத்தக அவை நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே. சிவபெருமான் அர்ச்சுனனுக்கு பாசுபதம் கொடுப்பதற்காக வேடம் உருத்தாங்கி உமாதேவியோடு வந்தார். அவர் ஊமத்த மலர், பிறைச்சந்திரன், நாகம் இவற்றை தன் முடிமேல் அணிந்து கொண்டு என் உள்ளத்திலே புகுந்தார். அதனால் அவரது திருநீட்டின் பெருமைகளை புத்தரையும் சமணரையும் வாதில் வெல்வது உறுதியாகும். வென்றிட்டார், வாழ்வில் வெல்வது உறுதியாகும். அவர்களால் வரும் துன்பங்களும் நல்லனையாக முடியும். அனல்வாதம் புனல்வாதம் என்று பேசி அவர்கள் அந்த சைவ சமயத்தில் உள்ள நூல்களெல்லாம் இறைவன் காப்பாற்றி கொடுத்து விட்டார். அந்த சமண மதத்தில் உள்ள நூல்கள் எல்லாம் அந்த அக்கினியிலேயே எரிந்து சாம்பலாகிவிட்டது. அங்கே அவர்கள் பொய் என்று நிரூபித்து அந்த கூன் பாண்டியனுக்கு இந்த பாடலை பாடி அவருடைய பிணியை நீக்குவது மட்டுமல்லால் நின்றசி நெடுமாறனாக அங்கே வலம் வந்தார் ஞானசம்பந்தர் பெருமான். அப்படிப்பட்ட பாடல் இது. ஆனால் எதையும் வெல்வது உறுதியாகும். அவர்களால் துன்பங்கள் யாவும் நல்ல முடியானால் சிவபெருமானுடைய திருநீரும் மற்றும் அவருடைய உபாசனையும் அவருடைய அந்த வழிபாடுகளும் பாடல்களும் இறைவனை எப்படி காப்பாற்றும் என்றும் இந்த பாடல் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஞானசம்பந்தர். ஆக இப்போ நம்ம 10 பாடல்கள் பாடியிருக்கிறோம். இந்த 10 பாடல்களுமே நமக்கு வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனையுமே இதை உள்ளடக்கியிருக்கிறார். எப்போவுமே அவர் எந்த பதிகங்கள் பாடினாலும் 11வது பாடலாக வரக்கூடிய பதிகம் மட்டும் இது எதற்காக நான் பாடியிருக்கிறேன், நான் தான் பாடியிருக்கிறேன், நான் பாடிய இந்த பாடலை நீங்கள் சிவனிடத்தில் பாடினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று உறுதியிட்டு சொல்கிறார், ஆணையிட்டு சொல்கிறார். அப்படிப்பட்ட பாடல் இது. 11வது பாடல். தேன் மலர் பொழில் கொள் ஆலை விலை சென்னல் துன்னிவன் செம்பன் எங்கும் நிகழ நான்முகனாகிய பிரம்மபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானும் நாளும் கோளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆணை சொல் அடியார்கள் வானில் அரசாள்வது ஆணை நமதே. அதாவது தேன் பொருந்திய சோலைகளில் அவர் எங்கே பிறந்தார், நான் எதை பற்றி பாடியிருக்கிறேன், என்ன நன்மை கிடைக்குங்கிறத அவர் சொல்ல வர்றார். தேன் பொருந்திய சோலைகளில் கரும்புகளும் செந்நெல்லும் நெருங்கி வளர செல்வம் கொளிக்கும் இயல்புடைய பிரம்மபுரம் என்று சீர்காழி, அதாவது பிரம்மன் வழிபட்டதால் இது பிரம்மபுரம் என்றும் அதற்கு இன்னொரு பேர் சீர்காழி. அத்தலம் பிரம்மபுரம் என்றும் பெயர் பெற்றது. அத்தலத்தில் தோன்றிய வேத ஞானம் பெற்ற திருஞான சம்பந்தராகிய நான் நாள் கோல் முதலானவைகளை அடியார்கள் வந்து வருந்தாமல் இருக்கும் பொருட்டு இக்கோளறு பதிகத்தை பாடினேன். நீங்கள் இன்பம் எய்துவர். இந்த கோளறு பதிகத்தை யார் நாள்தோறும் பாடி வருகிறார்களோ அவர்கள் இம்மையில் துன்பம் நீங்கி, இந்த உலகத்தில் அவர்கள் வரக்கூடிய எந்த துன்பங்களும் நீங்கி இன்பங்களே எய்துவார். இங்கே இம்மண்ணுலகத்தில் மட்டுமல்ல வானுலகத்திலும் அரசாட்சியை பெறுவார். வானுலகத்திலும் அவருக்கு அரசாட்சி கிடைக்கும் என்று இது எனது ஆணையாகும் என்று
ஆணையிட்டு கூறுகிறார். எம்ஜிஆர் பாடலோ எங்கள் இப்படி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். அப்படி நமக்காக நம்மளுடைய பலவிதமான வேதனைகளில் இருந்து விடுபடுவதற்காக இந்த கோளாறு பதிகத்துடைய 11 பாடல்களும் ரொம்ப அற்புதமான பாடல்கள். இந்த பாடல்களை நான் தினசரி பாடிக்கொண்டிருக்கிறேன். நான் வரக்கூடிய என்னுடைய மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கடவுள் டிவி மூலமாக உங்களுக்கு சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த பாடலை தினசரி ஒரு முறை பாராயணம் செய்து விடுங்கள். 2 முறை பாராயணம் செய்தால் நன்மை. 1 முறை பாராயணம் செய்யுங்கள். தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள். சிவனை உள்ளன்போடு வழிபடுங்கள். அவர் எப்போதுமே நமக்கு நன்மையான விஷயங்களை செய்வார். அதனால் பாமாலை பூமாலை கொண்டு இறைவனை வழிபட வேண்டும். இந்த கோளாறு பதிகத்தை முதலில் எங்கே அரங்கேற்றம் செய்தார் என்று பார்த்தோமேயானால் உங்களுக்கு திருமறைக்காடு. திருமறைக்காடு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அது நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் ஒன்றாக சந்தித்து பூட்டியிருக்க கதவை தன்னுடைய பதிகங்கள் பாடல்களால் பாடி நாவுக்கரசர் பாட கதவு திறந்தது, ஞானசம்பந்தர் பாட கதவும் மூடப்பட்டது. அப்படி இந்த திருமறை காட்டிலே பின்புறமாக சென்று தரிசித்து கொண்டிருந்த இறைவனை, வேதபுரீஸ்வரரை, அந்த மறைக்காட்டு ஈஸ்வரனை இவர்கள் சென்று பாடி அந்த கதவை திறந்தோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய மனக்கதவையும் திறந்திருக்கிறார்கள். 4 வேதங்களும் வழிபட்ட இடம்தான் அந்த வேதாரண்யம் என்ற இடம். அந்த இடத்திலே இந்த கோளாறு பதிகத்தை அரங்கேற்றம் செய்த பெருமை அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட இந்த கோளாறு பதிகம் நமக்கு 2ஆம் திருமுறையில் 12 திருமுறை திரட்டில் 2ஆம் திருமுறையில் ஞானசம்பந்தர் பெருமான் இந்த 11 பாடல்களை பாடியிருக்கிறார். இந்த 11 பாடல்களையும் நீங்கள் தினசரி பாடினால், தினசரி மனதுக்குள் நினைத்தால், இதை ஒரு கேசட்டாக பதிவு செய்து கூட உங்களுடைய மொபைல் ஃபோனில் கேட்டால், ஆடியோ வீடியோ மூலமாக கேட்டால் ஆண்டவன் அனுகிரகமும் ஞானசம்பந்தர் பெருமானுடைய அனுகிரகமும் அடியார்களுடைய அனுகிரகமும் இறையர்களும் உங்களுக்கு அமைந்து நீங்கள் எந்த ஒரு துன்பத்திலும் விடுபட்டு விடாமல், எந்த ஒரு துன்பத்திலும் விடுபட்டு நன்மையான அருளை நீங்கள் பெற வேண்டும். சிவனை வழிபட்டவர்கள் எத்தனையோ மகான்கள் மற்றும் எண்ணற்ற ஞானிகள் அனைவருமே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிவபெருமானை சிந்தனை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் சொல்லப்படுகிறது. சிவனை செய்ததற்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அதாவது அர்த்தநாரீஸ்வரர் உருவில் அம்மன் ஒடுக்கம், அரகர வடிவில் திருமால் அடக்கம், பிரம்மன் இருப்பது சிவனது வலப்புறம், பரமனிடத்தில் யாவரும் அடைக்கலம், சோமாஸ்கந்த வடிவில் முருகன், உமா மகேஸ்வர வடிவில் மகா கணபதி, சூரிய சந்திரர்கள் அவனது விழிகள், பஞ்சபூதங்கள் அவனது வடிவம், எந்நாட்டவருக்கும் இறைவன் சிவனே, எல்லோருக்கும் தந்தையும் தாயும் அவனே. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை, அந்த உமா மகேஸ்வரனை பாதம் பணிந்து நாம் தினசரி பாராயணம் செய்ய வேண்டும். பொதுவாக நம்ம பாராயணம் செய்வது என்பது மிகவும் ஒன்று. இந்த கோளாறு பதிகத்தை நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் பாராயணம் செய்யும்போது உங்களுடைய பட்சியினுடைய அடிப்படையில் அதிகாரம் அரசு ஊன் இதன் காலங்கள் பார்த்து முறையாக இதை துவக்கினால் நீங்கள் எளிதில் வெற்றி காண முடியும், இறையர்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நம்ம பார்க்கின்ற போது அஸ்வனி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகாசீரிசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பஞ்சபூதங்களில் வல்லூர் பூதமாக வருகிறது ராஜாளி பறவை. இவங்க எப்போதுமே இதை முதல்ல எப்போ துவங்கணும்? வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை காலையில் அல்லது செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த 8:24 முதல் ஜாமத்தில், காலையில் இருக்கக்கூடிய முதல் ஜாமத்துக்குள்ளே இந்த பாடலை முத துவங்கி பாடணும். எப்போவுமே ப்ரேயர் முதல் ஜாமத்தில் பண்ணணும். 6-8-24 அது முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணணும்னு முடிவு பண்ணுற போது நம்முடைய பட்சி பார்த்து ஒன்று அதிகாரம் இருக்கணும், இல்லை அரசு ஊன் இருந்தாலே போதுமானது. இப்போ நான் சொல்கிறது இந்த வல்லூருக்கு அதிகாரம் உள்ள நாள் தான் அந்த ஞாயிறும் செவ்வாய்க்கிழமையும். வளர்பிறையில் தேய்பிறை எடுத்துக்கொண்டால் அது வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் பண்ணலாம். பெரும்பாலும் வளர்பிறையில் முதல்ல துவங்கிறது நன்மையே. ஆக வளர்பிறையில் ஞாயிறு வெள்ளி முதல்ல இந்த பாடலை துவங்கி தொடர்ந்து பாடுங்க. 2வது ஆந்தை பட்சியில் இருப்பவர்கள், அதாவது திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், இவங்க என்னென்னா இவங்களுக்கு ஆந்தை பட்சி அவர் பூதங்களே நீர் பூதம். இவங்க இந்த கோளாறு பதிகத்தை எப்போ முத துவங்கி படிக்கணும் அப்படின்னா வளர்பிறையில் திங்கள் புதன். இந்த திங்கள் புதன் காலையில் அந்த முதல் ஜாமத்தில் 6-8-24 முதல்ல தீபம் ஏற்றி அல்லது பாமாலைகள் பூமாலைகள் உண்டு இறைவனுக்கு வழி செய்து புகைகள், மற்றபடி புகைகளோ அல்லது ஊதுவத்தியோ ஏதோ காட்டி நீங்கள் இந்த கோளாறு உங்களுடைய குலதெய்வ வழிபாடோடு மகாகணபதி வழிபாடோடு இந்த கோளாறு பதிகத்தை முதல்ல துவங்க வேண்டியது ஆந்தை பட்சிக்காரர்கள். அதாவது திங்கள் புதன் காலையில் 6-8-24. அதற்கடுத்து 3வதாக பார்த்திங்கன்னா பூரம், உத்திரம், அதாவது
உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம், உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இவங்க வந்து நெருப்பு தத்துவமாகிய காகபட்சியை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு எப்போவுமே வளர்பிறையில் வியாழக்கிழமை தான் மிக உகந்த நாள். அதில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே உகந்த நாள் அதிகாரமாக வரும். ஒன்று மாலை 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை தூங்கி படிக்கலாம், மாலை 6 to 8 24, அதாவது நமக்கு அது 6ஆம் ஜாமம், இரவில் வரக்கூடிய முதல் ஜாமம், பகலில் 5 ஜாமம் 6ஆவது ஜாமம். அதில் இல்லைன்னா வியாழக்கிழமை காலையில் 6 to 8 24 7:30 வரை யமகண்டம் இருக்குது, அதை நீக்கிவிட்டு 7:30 மணிக்கு பிறகு 8:24 இந்த காகபட்சியை சேர்ந்தவர்கள் இந்த பாராயணத்தை முதலில் தொடங்கி வழிபட்டால் அவர்கள் வாட்டில் வெற்றி நிச்சயம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இந்த இடத்துல கோழி பட்சியாகவர்கள் காற்று தத்துவத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் வளர்புறையில் எப்போதுமே வெள்ளிக்கிழமை காலையில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த 6 to 24 முதல் ஜாமத்துக்குள்ள. அப்படி 6 to 8 முதல் ஜாமம் அப்படின்னா திங்கக்கிழமை மாலை, சோமவாரம்னு சொல்லி திங்கக்கிழமை மாலை 6 to 8 24 அது வளர்புறையாக இருந்தாலும் சரி தேய்புறையாக இருந்தாலும் சரி மாலை 6 to 8 24 அந்த 6ஆவது ஜாமத்தில் இறைவனை முதல்ல வழிபாடு செய்தால் இவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அதற்கடுத்து நம்ம பார்க்குறது திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இதில் உள்ள மயில் பூச்சிக்காரர்களுக்கு ஆகாய தத்துவத்தை கொண்ட பிரபஞ்ச சக்தியாய மயில் பூச்சிக்காரர்கள் வளர்கிற சனிக்கிழமை தான் துவங்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. காலைல 6 to 8 24 7 மணிக்கு மேலே 8:24 7 மணிக்கு மேலே 8:24 இந்த பாராயத்தை முதலில் துவக்கி படிங்கள், வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள். இப்படி ஒரு வாய்ப்பு தந்த கடவுள் டிவி நேயர்களுக்கும் வாசகர்கள் அனைவருக்கும் மனமகிழ்ந்து அந்த கோளாறு பதிகத்தை இந்த நேரத்தை தேர்வு செய்து பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தேர்வு செய்து நீங்கள் வழிபட்டால் வாழ்வில் வளர்ச்சியும் உங்களுக்கு பாதுகாப்பும் எந்த துயரங்களும் வராமல் வாழ்வில் நீங்கள் வெற்றி சூடப்படும் என்று ஞானசம்பந்தரிட்ட ஆணை போல் என்னுடைய ஜோதிட அறிவுக்கு சிற்றிய வகையில் உங்களுக்கு நான் இதை எடுத்து சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிகத்தை பாராயணம் செய்து ஆண் பெண் இருவருமே நற்பலங்களை பெற வேண்டும் என்று கூடி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.